நேயர்களே, காசாவில் என்ன நடக்கிறது? காசாவில் தற்போது நடந்து வரக்கூடிய மிக முக்கியமான செய்தி என்னவென்றால், இறுதி இலக்கை வாழ்வா சாவா என மரண போராட்டத்திற்கு இஸ்ரேலும் தயாராகி இருக்கிறார்கள். அதே போன்று ஹமாஸ் தலைமையிலான குழுவும் தயாராக இருக்கிறது. ஐடிஎஃப்பில் தற்போது 80,000த்திற்கு மேற்பட்ட ட்ரூப்ஸுகள் கன்கோர்ட் சிட்டி வெற்றி கொள்வதற்கு புறப்பட்டு கொண்டிருக்கிறார்கள், அல்லது இன்னும் சில நாட்களில் அவர்கள் கசாவுக்குள்ளே செல்ல போகிறார்கள் என்ற செய்தி வந்திருக்கிறது. இஸ்ரேல் இதை மிகப்பெரிய மாஸ் மூவ் எகெயின்ஸ்ட் கஸா என்று அவர்கள் பெயர் சூட்டியிருக்கிறார்கள். உண்மையில் 80,000த்திற்கு மேற்பட்ட ஐடிஎஃப் வீரர்களோடு உள்ளே செல்வதில் ஏராளமான பேர்கள், அது சதவீதம் நமக்கு தெரியாது. ஆனாலும் நெதன்யாவுக்கு எதிரான மக்கள் போராட்டம் வலிமையடைந்திருக்கிறது என்பதும் நமக்கு உறுதியான செய்தியாக இருக்கிறது. இப்பொழுது இந்த இடத்தில் ஹோஸ்டேஜை பிணை கைதிகளாக அவர்கள் ஷீல்டராக பயன்படுத்த போகிறார்கள் என்று சொல்லப்படுகிறது. இதில் எந்த விதமான உண்மையும் கிடையாது. ஏன்னா 56 பிணை அதாவது கெப்டிவ்ஸில் அவர்களை எந்த பிணை கைதிகளாக, அதாவது ஷீல்டா அதாவது மனித கேடயங்களாக பயன்படுத்த முடியும்? உருக்குலைந்து போயிருக்கிற அந்த பாவப்பட்ட இஸ்ரேலிய பிணை கைதிகளை அவர்கள் பயன்படுத்துவதற்கு வாய்ப்பில்லை. ஆனாலும் இஸ்ரேல் தங்கள் பக்கம் ஒரு நியாயம் இருப்பதாக உலகத்திற்கு காட்டிக்கொள்வதற்காக இந்த பொய்யை அவர்கள் அவிழ்த்து விடுகிறார்கள். ஆனால் இவர்கள் அங்குதான் இருக்கிறார்களா, அல்லது அங்கிருந்து மூவ் செய்து ரஃபா வழியாக இடமாற்றம் செய்யப்பட்டு விட்டார்களா என்ற கேள்விக்கு பதில் இல்லை. இந்த செய்தியை ஹமாஸ் வேறு ஒரு இடத்திற்கு அவர்களை கடத்தலாம், அவர்களை வைத்து கொண்டு பல டிமாண்டுகளை அவர்கள் கேட்கலாம். ஏனென்று கேட்டால், காசாவில் இப்பொழுது ஒரு செய்தி வந்து கொண்டிருக்கிறது. ஏராளமான ஐடிஎஃப் வீரர்கள் காணவில்லை என்றால் அவர்கள் அதே சமயம் இன்னும் பலர் கைது செய்யப்பட்டு கூட இருக்கலாம். அதை அவர்கள் இலக்கு அதுவாகத்தான் இருந்தது சில மாதங்களுக்கு முன்பு. ஏதாவது பலர் சிக்கி விடுவார்கள். அப்படி சிக்கி இருக்கலாம் என்று நம்புவதற்கும் வழி இருக்கிறது. ஏனென்றால் போர் உச்சக்கட்டத்தை அடைகின்ற போது கைது செய்யப்பட்ட இராணுவ வீரர்கள் குறித்தான கருத்து அடுத்து வெளியே வரலாமோ என்று நாம் இதை எண்ணுகிறோம். அல் ஹராக் அல் அஸ்வாத் அல் ஹராக் அல் அவாத்தி என்ற ஒரு சவுதி அரேபியாவினுடைய செய்தி ஏடு என்ன சொல்கிறது என்றால், இஸ்ரேலிடமிருந்து காசாவை பாதுகாப்பதற்கு முழு வீச்சிலான ஹமாஸ் படைகள் தயாராகி இருக்கிறார்கள். அதே நேரம் காசா மற்றும் ஆதரவு போராளி குழுக்கள் தலைவர்கள் இதை ரொம்ப தீவிரமாக ஆலோசனை நடத்துகிறார்கள். கஸாவிலும் மற்றும் அரபு தேசங்களில் பல நாடுகளில் ஹமாஸினுடைய ஆதரவு தலைமை இந்த ஆலோசனைகள் இறங்கியிருப்பதாகவும் சவுதி அரேபியாவிலிருந்து வரக்கூடிய அல் அவாத்தி அல் ஹராக் அல் அவாத்தி என்ற செய்தியேடு தெரிவித்திருக்கிறது. இந்த போராளி குழுக்கள் ஆலோசனைகள் என்றால் அவர்கள் 80,000 பேர் என்றால், இவர்களிடத்திலே 80,000 பேர் இருப்பதாக அமெரிக்காவினுடைய இன்டெல் சொன்னாலும் தற்போது போருக்கு தயாராகி இருப்பதைத்தான் ஹமாஸினுடைய போராளி குழுக்கள் தலைவர்கள் ஆதரவு மட்டத்திலே சர்வதேச அளவில் நடப்பதையும் சவுதி அரேபியா தெளிவாக அந்த நாளிதழ் அல் ஹராக் அல் அவாத் சுட்டி காட்டுகிறது. அதே சமயம் நோ டிசிஷன் ஹேஸ் டு பீன் மேட் என்ற செய்தியும் வந்திருக்கிறது. அது எதை குறித்து முடிவுகளாக இருக்கும் என்பதை பற்றி நமக்கு தகவல் இல்லை. அதே சமயம் இஸ்ரேலுடைய ஐடிஎஃப் த எக்ஸ்பான்ஸ் ஆபரேஷன் மேட் என்று அவர்கள் விரிவாக்கம் செய்வதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டிருக்கிறார்கள். இதில் தெற்கு பகுதிகளில் அடிப்படை வசதி இல்லாமல் மக்களை அவர்கள் ஓட்ட நினைக்கிறார்கள், விரட்டி கொண்டிருக்கிறார்கள். மக்கள் உயிர்களுக்கு பயந்து குழந்தைகளை தூக்கி கொண்டு உலகத்திலே இப்படிப்பட்ட ஒரு கொடூர தன்மை நடக்காத அளவிற்கு நிமிடத்திற்கு நிமிடம் இடம் புலம்பெயர்ந்து கொண்டிருக்கிற அபாயகரமான தகவலும் வந்திருக்கிறது. ஒரு டெவாஸ்டட்
attacks the neighborhood. ஆயிரக்கணக்கான கும்பல் மக்கள் இந்த கொடூர குண்டு வீச்சுக்கு அவர்கள் இரையாகி கொண்டிருப்பதையும் பார்ப்பதாகவும் கூட பொதுமக்கள் செய்தி வந்திருக்கிறது. முதலிலே 9 மணி நேரம் நடந்த போராட்டத்தில் ஐடிஎஃப் வீரர் இஸ்ராயில் சமீர் முரண் பிடித்தார். தற்போது அவர் உண்மையிலேயே இந்த போருக்கு நுழைகிறார். ஏனென்றால் அரசியலமைப்பு சட்டம் பிரதமர் சொல்வதை கேட்க வேண்டும். ஆகவேதான் இஸ்ராயில் சமீர் இதை முறைப்படுத்துகிறார். கொரில்லா தாக்குதல்கள் கொடூரமாக இருந்தால் கொத்து கொத்தாக பலர் மரணிக்கும் அபாயம் யூத இராணுவத்துக்கு இருக்கு. ஏன்னால் அவர்களுக்குள் மனவலிமை இல்லை, அவர்களுக்குள் ஒரு அப்ரிஹென்ஷன்ஸ், அவர்களுக்குள் சரியாக ட்ரெயின் செய்யப்படவில்லை. அதிலே அதிகபட்ச வீரர்கள் 18 வயதிலிருந்து 25 வயதுள்ள இளம் பிள்ளைகள்தான் ஐடிஎஃப்பின் வீரர்களாக இருக்கிறார்கள். இது அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு பெரும் குறைவை ஏற்படுத்தும், பெரும் சிக்கலை ஏற்படுத்தும் என்றும் சொல்லப்படுகிறது. அதே போன்று கேன்யூஸில் ரஃபா அல் கசாம் படைகள் மிக கடுமையான போரில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அல் கசாம் அல் குஸ் படைகள், அது மட்டுமல்லாமல் அல் அக்ஸா மேட்ரியாட்ஸ், இன்னும் இஸ்லாமிய ஜிஹாதிகள், நாம் நேற்று சொன்ன அடிப்படையிலே அவர்கள் பெரும் போரில் ஈடுபட்டிருக்கிறார்கள். ஒரு இடத்துல பல நூற்றுக்கணக்கான வெடிமருந்துகள் அவர்கள் சீஸ் பண்ணியிருக்கிறாங்க. அந்த வெடிமருந்துகள் அவர்கள் பிடித்திருக்கிறார்கள். அது இஸ்ரேலுக்கு பெரும் பின்னடைவு. குண்டுகளை தயாரிப்பதற்கு, குண்டுகளை வீசுவதற்கு பதுக்கி வைத்திருந்த இஸ்ரேலுடைய அந்த மோனிஷன்ஸ் மிகப்பெரிய அளவிலே அவர்கள் அதை கைப்பற்றியிருக்கிறார்கள் என்ற செய்தி வந்திருக்கிறது. வான்வெளி மூலம் மட்டும்தான் அவர்களால் குண்டு போட்டு தொடர்ந்து யூத இராணுவத்தின் மூலம் பொதுமக்கள் இறந்து கொண்டிருக்கிறார்கள். தரைப்படையில் அவர்கள் இறங்கினால் மரணம் அவர்களை காவு கொள்ளும் என்ற செய்தியும் அங்கிருந்துக்கு வந்திருக்கிறார்கள். அதனை அடுத்து அல் அஹீல் அராப் ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் ஜெய்தூன் இதில் வெப்பன்ஸ் இருப்பதாக அவர்கள் குண்டை போட்டார்கள். அவர்கள் இவங்க நினைக்கிற இடங்களெல்லாம் இருக்க மாட்டாங்க. ஆனாலும் கூட மக்களோடு மக்களாக இருப்பதால் இந்த ஜெய்தூன் பகுதியை நேற்று நான் சொன்ன அடிப்படையில் இந்த அல் அஹீல் அராப் ஹாஸ்பிட்டலை 80,000ற்கு வாலா நியூஸ் என்ன சொல்லுகிறது, இஸ்ரேலிருந்து வரக்கூடிய வாலா நியூஸுடைய கருத்தின் அடிப்படையில் ஐடிஎஃப் த ப்ரிப்பேர்ட் 80,000ற்கு மேற்பட்டவர்கள் போருக்கு தயாராகி இருக்கிறார்கள். கிரவுண்ட் ஃபோர்ஸ் அக்கம்பைன்ட், அவர்கள் பை ஏர்ஃபோர்ஸ். அதாவது எப்படி அடிக்கப் போகிறார்கள் என்றால், வானிலிருந்து குண்டை போடுவார்கள், கீழிருந்து தரைப்படை மூவ் பண்ணும், சாப்பர் பின்னால் வரும். இவ்வளவு வலிமையாக அவர்கள் தாக்குவதற்காக திட்டமிட்டிருப்பதாக இஸ்ரேலுடைய வாலா நியூஸ் தெரிவித்திருக்கிறது. இதுதான் அவர்களின் திட்டம். அதே மாதிரி ஆகஸ்ட் 17 ஜமீருடைய பயணம் ஸ்பைட்டுக்கு காசாவுக்கு வந்து அவர் பார்த்து சென்றதையும் கமாண்டர்களுடைய ஆலோசனைகள் நடத்தியதாகவும் த எக்ஸ்பேண்ட் வாருக்கான ப்ரிப்பரேஷன் இஸ் கோயிங் ஆன், அனைத்து விஷயங்களும் இஸ்ரேல் தயார்படுத்தி வருவதையும் வாலா நியூஸ் கிட்டத்தட்ட அது ஒரு உறுதி செய்யப்பட்ட செய்தியாக சொல்லியிருக்கிறது. இப்பொழுது ஹோஸ்டேஜ் பிணை கைதிகளை பயன்படுத்துவதாக திட்டம் என்பதில் உண்மை இல்லை. 1 மில்லியனுக்கும் மேற்பட்ட மக்கள் சொல்லனா துயரத்தில் புலம்பெயர்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு எங்கு செல்வது என்ற இடமும் இல்லை, தங்குவதற்கு ஒன்றுமே இல்லை. வெட்ட வெளியிலே பயங்கரமான கொடுமை அது. அதை தாண்டி சினாய் ஈஜிப்ட் பக்கத்திலே செல்லும். ஆகவே எகிப்து கடும் கவலை பெறுகிறது. அதே போன்று ஹமாஸ் எல்லா நிலைகளிலும் உறுதியாக இருக்கிறார்கள். இந்த போரை நிறுத்துவதற்கு கத்தரும் எகிப்தும் முயற்சிகள் செய்து கொண்டிருந்தாலும் ஒரு காலமும் தங்களுடைய பெர்மனன்ட் சீஸ்ஃபயர் அவர்கள் அங்கிருந்த ரிவோக் ஆக வேண்டும் என்ற அந்த கோரிக்கையிலே தாங்கள் ஒருபோதும் சமாதானம் செய்ய போவதில்லை என ஹமாஸ் உறுதியாக சொல்லியிருக்கிறார்கள். ஃபைனல் இன்டேம் இதெல்லாம் கிடையாது. ஒன்லி த சொல்யூஷன் த பெர்மனன்ட் சீஸ்ஃபயர். ஐடிஎஃப் வீரர்கள் கண்டிப்பாக வெளியேற வேண்டும், இதுதான் அவர்களுடைய கோரிக்கை. இதை தவிர மேற்கு கரை ஜெருசலேத்திலும் பதட்டம். இவன் சுமோற்றி சொல்வதை போன்று அங்கு அதிகமாக யூத குடியேற்றப்புகளை உருவாக்கிவிட வேண்டும் என அவன் நினைக்கின்றார்கள். அந்த யூத குடியேற்றத்தின் மூலம் பலஸ்தீனம் என்ற ஒரு தேசமே இருக்கக்கூடாது என்கின்ற நடவடிக்கையை பற்றி நான் என்ன சொல்லியிருக்கிறேன். இது தவிர அல்ட்ரா ஆர்த்தோடாக்ஸ் போராட்டத்தை செய்தார்கள். ஆர்த்தோடாக்ஸ் இப்போ வீரர்கள் பற்றாக்குறை.
ஏராளமான வீரர்கள் காணாமல் போய்விட்டார்கள். அமெரிக்கா மற்றும் உலக நாடுகளில் வாழுகிற யூதர்களை மறுபடியும் ரெக்ரூட் செய்வதற்கு இவர்கள் முயற்சிக்கிறார்கள். கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க, யாராவது வருவாங்களா? கால் வைத்தால் மரணம் என்கின்ற ஒரு இடத்திற்கு யார் வருவா? முன்னால் வேறு விவகாரம். அக்காலத்தில் ரிசர்வ் படை வந்தார்கள் 2023 அக்டோபரில். ஒரு இன்வின்சிபிள் ஃபோர்ஸுக்கு நாங்கள் போராட போகிறோம், என்டர்டைன்மெண்ட்டாக உள்ளே போய் வெற்றி பெற்று அவ்வளோத்தையும் அழிச்சிருவோம்னு சொல்லி வந்தாங்க. கிட்டத்தட்ட 670 நாட்கள், 2 வருஷம் நெருங்கி பலாயிரக்கணக்கான யூதர்கள் இறந்து கொண்டிருக்கிற நேரத்தில் ஆம்பூஸ் தாக்குதலுக்கு பைத்தியக்காரத்தனமாக நினைக்கிறார் பெஞ்சமின். வெளிநாடுகளிலிருந்து ரெக்ரூட் பண்ணலாம், எந்த யூதனும் வரமாட்டான். ஆர்த்தடாக்ஸ் பார்ட்டி ஓப்பன்லி ரெஃப்யூஸ்டு, ரொம்ப தெளிவாக சொல்லிட்டாங்க, எங்களுடைய வேலை ஜுடாயிசம், நாங்கள் வேதத்தை படிப்பதை தவிர போர் செய்வதில்லை. இப்போ அந்த ஆட்சிக்கும் அவனுக்கு ஒரு பெரும் சிக்கல் வந்திருக்கிறது. இந்த நிலையிலே ஏராளமான யூத மக்கள் பிரான்ஸையும் அமெரிக்காவையும் வந்து அவர்கள் களம் கண்டு தேசத்திலிருந்து ப்ரிப்பேர்ட் ஆகி டிஸ்பிளேஸ் ஆகிற திட்டங்கள் சென்று கொண்டு இருக்கிறது. பலர் சென்று கொண்டே இருக்கிறார்கள். காசாவினுடைய 600-700க்கும் மேற்பட்ட சோல்ஜர்ஸை ஆண்டுக்கு இவர்கள் ரெக்ரூட் செய்தாலும் கூட இஸ்ரேலுடைய டார்கெட் வந்து 18 25 வயதுக்குள்ளே தான். ஆயிரக்கணக்கானவர்களுடைய 10,000 பேர்பட்டவர்களை சேர்ப்பதற்கான இந்த நிலைகள் தற்போது போட்டிருக்கிறது. ஐடிஎஃப் நெசசரி டு டிஃபீட் ஹமாஸ், அப்புறம் ஹோஸ்டேஜ் டீல், இதெல்லாம் சாத்தியமே இல்லை. இதற்கிடையில் ஹவுதிகள் கிட்டத்தட்ட 48 நாட்களுக்கு ஒரு முறை, அதாவது 48 மணிக்கு ஒரு தாக்குதல் என்ற வீதம் அவர்கள் பென்கூரியனை தாக்கினார்கள். 70 ராக்கெட்டுகள் இதுவரை அவர்கள் ஏறிவிருக்கிறார்கள். பலிஸ்டிக்ஸ் மற்றும் மிசைல்கள் தாக்குதல். பலஸ்தீன் 2 ஹைப்பர்சோனிக்கின் மூலம் நடந்த அந்த நேற்று முன்தினம் நடந்த தாக்குதலில் பென்கூரியன் விமான நிலையம் மௌனித்து போனது. பல லட்சக்கணக்கான மக்கள் பங்கர்களை தேடி ஓடினார்கள். இது ஹைஃபா, ஃபீர்சா போன்ற பகுதிகளிலும் ஏமனின் ஹூதிக்கள் என்று அழைக்கப்படுகிற ஹவுத் தொடர்ந்து தாக்குதல். ஈரான் அப்பொழுது வலுவாக ஆகியிருக்கிறது. ஈரான் ஒரு அபாயகரமான செய்தியை நேற்று வெளியிட்டிருக்கிறது. நேற்று முன்தினம், நாங்கள் அமெரிக்காவோடு நடத்திய இந்த ஒப்பந்தம் இது ஒரு இடைக்கால போர் நிர்பந்தம், இது முழுமையாக போர் நிறுத்தம் அல்ல, எந்த நேரத்திலும் இந்த போர் ஆரம்பிக்கும் என மிக முக்கிய இராணுவ தளபதி, அரசியல் பிரிவின் செய்தியாளர் ஈரானிலிருந்து தெரிவித்திருக்கிறார். ஈரான் இப்பொழுது வலிமையான ஆயுதங்களை கொண்டு அவர்கள் யூதர்களை பழிவாங்குவதற்கு மிசைல குர்ரம் ஷோர் 5 மற்றும் பல நியூக்ளியர் வெப்பன்ஸ் ஏர்ஹெட், அதாவது வார்ஹெட்ஸை தயார் செய்திருக்கிறார்கள். இந்த போர் 2ஆம் முறை நடந்தால் பிற அபாயகரமாக அமையலாம். ஆக ஈரான் தயாராக இருப்பதாக அவர்களுடைய அறிவிப்பு வந்திருக்கிறது. கடற்படை ஏவுகணைகள், கடற்படைகள், தரைப்படைகள், ஏர்கிராஃப்ட்ஸ், ஏற்கனவே நான் சொன்ன J-10C ப்ரிப்பேர்ட் பண்ணியிருக்கிறது. S-400 வான்பரப்பு சாதனம், ரெடார், உளவு அமைப்புகளின் மூலமாக ஏராளமான யூதர்களுக்கு சாத்தியமானவர்களை இதுவரை 21,000 பேரை வேட்டையாடி கொண்டிருக்கிறார்கள். பலர் கொலை செய்யப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். ஆகவே அமெரிக்கா இஸ்ரேல் போர் மூலம் மட்டும்தான் தீர்வு வரும் என்று ஈரான் நேற்று சொல்லியிருக்கிறது. அவர்கள் விரும்பக்கூடிய அந்த பாலிசி என்னென்னால், அவர்களுக்கு பதிலே போர் மூலம்தான் இருக்கும், சமாதானம் ஒன்றும் போர் மூலம்தான் வரும் என ஈரான் வலுவாக தன் கருத்தை வைத்திருக்கிறது. அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் நாங்கள் சமாதானத்தை ஏற்படுத்துகிறது பேச்சுவார்த்தையில் அல்ல, போரின் மூலம்தான் இந்த பேச்சுவார்த்தை கொடுக்க வேண்டும். போர் ஆயுதத்திற்கு கடற்படைகளையும் மிசைல், ட்ரோன்கள் மட்டும் உண்டான எல்லாவற்றையும் அவர்கள் தயார் செய்திருக்கிறார்கள். ஆகவே சமிச்சை தெளிவாக இருக்கிறது. அதே போன்று ஈரான் நீண்ட போருக்கு தயார் என்ற செய்தி வந்திருக்கிறது. இட் ஹஸ் பீன் டேக் லாங் டைம் ஃபார் வார். இது ஒரு நீண்டகால போராக இருக்கும். ஆகவே இப்பொழுது உங்களுக்கு புரிகிறதா, மத்திய கிழக்கு ஒரு அபாயகரமான சூழல் இருக்கிறது. வெளிநாடுகளில் பலஸ்தீன தலைவர்கள் மிக ஆலோசனைகளை வலிமையாக வைத்திருக்கிறார்கள். ஈரானுடைய ப்ராக்சியாக பார்க்குற ஹூதிகள் நேற்று பென்கூரியரில் தாக்குதல். ஈரான் நீண்டகால போருக்கு வந்திருக்கிறது. இந்த அக்ரிமெண்ட் சமாதானம் மூலம் கிடையாது, போரின் மூலம்தான் சமாதானம். அமெரிக்காவோடு எங்களுக்கு நிரந்தர போர் நிறுத்தம் இல்லை,
இஸ்ரேலிடம் இல்லை, எந்த நேரமும் போர் வெடிக்கும், எல்லாம் தயாராக இருக்கிறது. ஆகவே இப்பொழுது பரிதாப நிலையில் மக்கள் தான் இருக்கிறார்கள். எத்தனை ஆயிரம் உயிர்கள் இன்னும் போகிறதோ என்று தெரியவில்லை. இல்லை, மக்கள் போர்க்களம், ஜனநாயக போர்க்களம், பெஞ்சமினை ஆட்சியை விட்டு செல் என்ற அளவிற்கு வலிமையான குரல்கள் மக்கள் பிணை கைதிகளை விடுதலை செய்ய வேண்டும் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அமெரிக்கா போன்றவர்கள் நயவஞ்சகமாக இந்த திட்டத்தை தூண்டிவிட்டு பார்த்து கொண்டிருக்கிறார்கள். என்ன நடக்கும் என்பதை மீண்டும் நாளை பல புதிய செய்திகளோடு உங்களை சந்திக்கின்றேன்.